வெல்கம் டு ஜனாஸ் கோச்சிங் யூடியூப் சேனல். உங்கள் அனைவரையும் ஜனாஸ் கோச்சிங் யூடியூபில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த டாபிக் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? அதான் நேரம் நாம் நிர்வாகம் பண்ணுறது. வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்? எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஏதாவது ஒன்று கேளுங்க, எனக்கு நேரமே இல்லைப்பா, எனக்கு நேரமே இல்லை. அது 90% வெட்டியாக செலவு பண்ணுவாங்க. வெட்டியான, அதாவது உபயோகமே இல்லாது. அதாவது தம் குடும்பத்துக்கு உபயோகமாக இருக்கணும். சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சுக்கிட்டு வர பணம் அவங்களுடைய மற்ற செலவுகளுக்கு, வீட்டு வாடகை கட்டுறது, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறது, காய்கறிகள் வாங்குறது, பால் வாங்குறது, இதை மாதிரி பொருள்கள்லாம் வாங்குறதுக்கும் எல்லாம் போக ஒரு 15-18 தேதியிலேயே கையை ஏந்தி மற்றவங்கக்கிட்ட ரூபாய் இருக்கா, ஏதாவது அனுப்பிச்சி வைங்க, இதை மாதிரிலாம் கேட்குறது சகஜமாக போயிடுச்சு இந்த டேஸ். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டைம் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக அவர்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குறது நல்லது. 8 hours ஸ்லீப்பிங் இஸ் அ மஸ்ட். 8 மணி நேரம் ஜாபுக்கு போகிறது. இப்போ வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு 8 மணி நேரம் கணக்கு போகிறாங்க. இப்போது பசங்களை எடுத்துக்கோங்க, பையனோ பொண்ணோ, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது. இது நான் சொல்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தி ஃபேமிலி, ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி மட்டும் கிடையாது, குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும் தான். இதில் 8 மணி நேரம் ஜாபில் நம்ம செலவு பண்ணுறோம். இப்போ அங்கேருந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸில், ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு, ட்ரெயின், அப்படி போயிட்டு வர்றதுக்கெல்லாம் ஒரு அதிகபட்சமாக டைம் ஒரு 2 மணி நேரம் டைம் அதுக்கு ஒதுக்கிடுறோம். 8 மணி நேரம் ஸ்லீப், 8 மணி நேரம் ஜாப், 2 மணி நேரம் ட்ராவல். மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா ஒரு 6 மணி நேரம் சாலிடாக இருக்குது நம்மளுக்கு. அந்த 6 மணி நேரத்தை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணிட்டுருக்கோம். தேவையில்லாத விஷயங்கள்னு பார்த்தா, மற்றவங்க கிட்ட போய் சிட் சேட் பண்ணுறது, அரட்டை அடிக்கிறது, இது மாதிரி தேவையில்லாத ஒரு 2 பேர் போய் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் பேசிட்டு அவங்க, அதனால் ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. தேவையில்லாத 2 பேர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அவங்களுடைய இடத்த பற்றியும், மத்திய அரசு பற்றி பேசுகிறது, மாநில அரசை பற்றி பேசுகிறது, அந்த குடியிருப்புகளை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்கள், அதாவது எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இதை மாதிரி சிட்சாட் பண்ணி பண்ணுறது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உபயோகம். நீங்கள் டிவி பாருங்கள், வேணான்னு சொல்லலை. டிவியில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் இருந்து, அந்த யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிற ப்ரோக்ராம் இருந்தால் ஓகே. ஒரு சமயத்தில் இந்த குவிஸ் காம்படிஷன்ஸ்லாம் குவிஸ்லாம் வைப்பாங்க டிவிலேயே. பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள் அவங்கெல்லாம் ஒரு குவிஸ் கேட்குற மாதிரிலாம் இருந்தது. இப்போ வரதில்லை அது. அது மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அது நல்லாயிருக்கும். அது மாதிரி நீங்கள் விளையாட்டு பார்க்கும்போது, விளையாட்டில் உங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த ஈடுபாடு கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். அதில் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் தி ஹாக்கி, ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபுட்பால், இது மாதிரி ஏதாவதுன்னா அவங்க எப்படி விளையாடுறாங்க, நம்ம எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்ற ஆங்கிளில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் மூவி பார்க்குறது, தமிழ் மூவி பார்க்குறது அப்படின்னா, சும்மா பார்த்த சேனலையே பார்த்துக்கிட்டு, பார்த்த காமெடியே பார்த்துக்கிட்டு, எல்லாம் இதே பண்ணிக்கிட்டு இருந்தால் நேரம் யாருக்கு வேஸ்ட்டாக இருந்ததுன்னா, பார்க்குறவங்களுக்கு தான் வேஸ்ட்டு. அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்னென்னலாம் பண்ணலாம், அதுதான் இப்போது உங்களுடைய வருமானத்தை நீங்கள் உசத்திக்கணும். இல்லைன்னா நீங்கள் நல்லா வெல் சஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, நல்ல பணக்காரராக இருக்கீங்க, பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணலான்னு தெரில அப்படின்றவங்க சர்வீஸுக்கு எப்படி அந்த நேரத்தை ஒதுக்கலாம், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
எஃபெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் திஸ் 6 hours என்ன அப்படின்னா, நம்பர் 1, டிட்டர்மைன் வாட் யுவர் ஒர்க்/ஆக்ஷன். நீங்கள் அந்த 6 மணி நேரத்துக்கு இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், ஒரு அரை மணி நேரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளான் முதல்ல போடுங்க. பிளானிங் இருந்தால் தான் நாம் அந்த ஒர்க்கை நாம் இன்றைக்கி இதை எடுத்து செய்ய போகிறோம். இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுங்கள். எத்தனை பேர் வீடு க்ளீன் பண்ணியிருக்காங்க? ஒட்டடை அடிக்கிறது பார்க்க மாட்டாங்க, அங்கங்கே டஸ்ட்டு இருக்கும், ஸ்வீப் பண்ண மாட்டாங்க, வீட்டை வந்து ஸ்வீப் பண்ண மாட்டாங்க, மாப் போட மாட்டாங்க. நிறைய வீட்டில் நானும் பார்க்குறேன். எந்த ஒரு வீட்லேயாவது கிச்சன் சிங்க்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிச்சன் சிங்க்கு, எந்த ஒரு வீட்டில் கிச்சன் சிங்க்கு வந்து நீட்டாக இருக்கோ அந்த வீடு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் அங்கே பாத்திரங்களையே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தால் தெரிஞ்சிடும், அதுலேயே தெரிஞ்சிடும் லட்சணம் என்னென்னு. ஒரு தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன் நான். முடிஞ்ச வரையும் அப்பப்போ நாம் பாத்திரங்களை தேய்த்து விடுவது நல்லது. இது மாதிரி வீடுன்னா வீடு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நல்லது, டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது ஒன்று நல்லது. ஒரு ஒர்க்கு, ஒரு அலோகேட் யுவர் ஒர்க், டிட்டர்மைன் வாட் யுவர் ஒர்க்/ஆக்ஷன், அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் வந்து கான்சன்ட்ரேட் ஆன் பர்டிகுலர் ஒர்க். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம முடிக்கணும். இப்போ இந்த குறிப்பிட்ட டைம், இப்போ எக்ஸாமினேஷனில் 3 hours எக்ஸாமினேஷன் அப்படின்னா நம்ம அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டைம் அவுட் அப்படின்னு சொல்லி பேப்பரை பிடிக்கிடுவாங்க இல்லையா எக்ஸாமினர், சூப்பர்வைசர் அவங்க. அது மாதிரி இங்கே வந்து நீங்களே ஒரு டைம், உங்களுக்கே தான், நீங்களே தான் ராஜா, நீங்களே தான் மந்திரி. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் வெல் பிஃபோர் நல்லா பக்காவாக பெர்ஃபெக்டாக முடிச்சிடணும். அதை மாதிரி நீங்களே டைமை இது பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் ஆன் பர்டிகுலர் ஒர்க், அந்த ஒர்க்கில் மட்டும்தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். இப்போ ஒரு ஒர்க்கு செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சமைச்சிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் குக்கிங், அதில் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் பர்டிகுலர் ஒர்க். ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது, அந்த ஃபோன் கால் வந்ததுன்னா சிட்சாட் பண்ணிக்கிட்டே ஃபோனை வச்சுக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உப்பு போடமான்னு தெரியாது, எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுருவோம், தெரியாது, ஞாபகத்தில் இருக்காது, எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுருவோம், இல்லை கம்மியான உப்பு போடுவோம், சால்ட்டு போடுறது. இப்போ இதை மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் இதுவாகிடுதுன்னா அந்த ஐட்டமே பாழாக போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் எனிதிங், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன், கான்சன்ட்ரேட் ஆன் பர்டிகுலர் ஒர்க். அடுத்தது டூல்ஸ் யூட்டிலைசேஷன். நாம் எந்த ஒரு வேலை செய்ய போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ப்ராப்பரான டூல்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ வீடு ஒட்டடை அடிக்கணும் அப்படின்னா ஒட்டடை கும்போ இல்லைன்னா தொடப்பமோ நம்மக்கிட்ட ப்ராப்பராக எடுத்துகிட்டு கரெக்டாக பக்காவாக பண்ணணும், அது நம்மக்கிட்ட இருக்கணும். அது மாதிரி டூல்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் புக்ஸு சம்மந்தப்பட்டது நிறைய. உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் படிங்க. புக்கு மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. அந்த புக்கு வந்து எந்த மாதிரிப்பட்ட புக்காக இருக்கணும் அப்படின்னா, நம்ம நாலேஜ் வளர்க்குறதுக்கு உண்டான ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக், ரீடர்ஸ் டைஜஸ்ட், இது மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி முக்கியமான சில புக்ஸுகள்லாம் நாம் படிக்கும்போது, அதே மாதிரி ஒருத்தர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஏதோ ஒரு 10 வருஷம் முன்னால் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பார். இருந்தாலும் அந்த ஒருத்தர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்காரு அப்படின்னா எதாக இருந்தாலும் நாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ லெவல் எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னால் முடிச்சிருக்காரு. அவர் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த பீரியடில் ஒரு 10 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அடுத்தது 15 ஆச்சு. அது மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் நாம் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன இருக்குது எல்லாத்தையுமே நாம் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. தட் இஸ் டூல்ஸ் யூட்டிலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்ன் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆர் ரெண்டரிங் சர்வீசஸ். உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்பெஷலைசேஷனோ, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அன் இன்ஜினியர் அண்டு யூ ஹாவ் டு கிவ் அ இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட். ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியர் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து யூ வில் கெட் அன் ஃபீஸ் சார்ஜ். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு யாரோ கேட்டால் பார்த்துக்கலாம், யாரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் யூ ப்ரமோட் யுவர் ஒர்க். நீங்கள் எதில் ஸ்பெஷலைசேஷன் இருக்கோ அதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க. நீங்கள் எதில் ஃபேமஸாக இருக்கீங்களோ
எதில் இதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா தி பர்சன் தோஸ் நீடு, யாருக்கு பசி இருக்கோ அவங்க தான் சாப்பிட வருவாங்க. அதனால் அவங்களுக்கு அது தேவைப்படும், உங்களுடைய உதவி தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பர்சன்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒருத்தர் நல்ல பெனிஃபிட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, நல்ல ஒரு உங்களுடைய திறமையை நீங்கள் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் அதை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதனால் என்ன ஆகும், உங்களுடைய ஏர்னிங் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், ஏர்ன் எக்ஸ்ட்ரா இன்கம். சப்போஸ் எனக்கு எல்லாம் போதுமான அளவுக்கு பணம் இருக்குது, பொண்ணு பையனுக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ரிட்டையர்ட் லைஃப்பும் நம்ம ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு இருக்கிறவங்க கேன் டூ ரெண்டரிங் சர்வீசஸ். சர்வீசஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய நேஷ்னல் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே போய் சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் நீங்களே இன்வால்வ் ஆகிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனி டெம்பிள், சர்ச், மாஸ்க், அங்கே போயிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். எனி ஆர்ஃபனேஜ், அந்த ஆர்ஃபனேஜில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச சர்வீசஸ் நீங்கள் கொடுக்கலாம். இதை மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள மன திருப்தி, ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங். நிறைய பேருக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ரொம்ப லேகிங்காக இருக்காங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது என்ன அப்படின்னா 4 பேர்கிட்ட சரளமாக பேசணும். அதாவது நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோமோ தமிழில் பேசுகிறோமோ அதை பற்றிலாம் உங்களுக்கு நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் பேசுங்க, தப்பு கிடையாது. ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பிரபல நடிகர் கூட அவர் சாதாரணமாக சொல்லுவார், ஏதோ ஒன்று சொல்லும்போது எஸ் 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 எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ யூ டெல் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கொஞ்ச நேரம் தயங்கிட்டு அப்புறமா தமிழில் சொல்லாமான்னு சொல்லி கேட்டுட்டு தமிழில் சொல்லுவார். அவருக்கு இருக்கிற திறமையை, அவருக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும், பர்சனலி ஹீ நோஸ் எவ்ரி லாங்குவேஜ். பட் அந்த சினிமாவில் சொல்கிறது எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை நீங்கள் அடக்கிக்காதீங்க, நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு தான் அதில் சொல்ல வர்றாரு அதில். அதனால் உங்களுக்கு உண்டான திறமையை நீங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் சரியாக பேச வரலன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை, ஷேல் வருமா, ஷுட்டு வருமா, வில் வருமா, உட்டு வருமா, இந்த மாதிரி சந்தேகம்லாம் வேணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்டே வாங்க, தப்பே கிடையாது அதில். தட் வில் ப்ரமோட் யுவர் ஒர்க். அடுத்தது ஃபுட் ஹேபிட்ஸ். இந்த ஃபுட் ஹேபிட்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது இருக்கும்போது நல்லா ஸ்டவுட்டாக ஹெவி வெயிட்டாக இல்லாமல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வாட் இஸ் த ரீசன்? ஹீ இஸ் டேக்கிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த ஜங்க் ஃபுட்ஸை குறைக்கணும், ஆயில் ஐட்டம்ஸை குறைக்கணும். சம் ஐட்டம்ஸ் வாட் ஆர் ஆல் தி டயட்டீஷியன்ஸ் ரெக்கமெண்டிங், அந்த டயட்டீஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதை அவர் பர்டிகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தார்னா அது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னா, ரொம்ப ஓவர் ஒபிசிட்டி இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, நாம் தேவையில்லாத ஒரு எரிச்சல் வரும், அனாய்டு ஒரு இது வரும். அதனால் நாம் ஒரு பர்டிகுலர் ஃபிசிக்கல், நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபிசிக்கல் லெவலில் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு முடியும். இதெல்லாம் அதுக்கு தான் தேவை. கண்டிப்பாக ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டூயிங் மெடிடேஷன், பிராணாயாமா, முத்ராஸ். உங்களால் எது முடியுமோ பண்ணுங்கள். இந்த 3மே பண்ணிக்கிட்டு வருது ரொம்ப நல்லது. டூயிங் மெடிடேஷன்ஸ் ஒன்ஸ் பெர் டே 2 times பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 15 minutes பண்ணால் கூட போகிறோம். இஸ் மெடிடேஷன் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப நல்லது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற குப்பைகள்லாம் வெளியே போயிடும். நல்ல ஃப்ரெஷ் எனர்ஜி யூ வில் கெட் இட். பிராணாயாமா, அந்த சுவாச காற்று, நல்ல காற்று, நம்மளுக்கு பிராணவாயு, நல்லபடியாக பிராணவாயு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. இல்லை பாருங்கள், திடீர்னு கோவிட் டைமில் தான் அவங்க அப்போ அதில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க இல்லையா? இப்போலேருந்தே நம்ம பிராணாயாமாலாம் ஒழுங்காக பண்ணிட்டு வந்தோன்னா இது மாதிரி கோவிட் மாதிரி வேறு ஏதாவது பேர் வந்தால் கூட நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஸோ நம்மளுக்கு அந்த சுவாச பிராணவாயு நம்மளுக்கு உதவி பண்ணும். அடுத்தது முத்ராஸ். இந்த முத்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம். இதுக்கு உண்டான நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த முத்ராஸ் நிறைய பயனுள்ள முத்ராஸ்லாம், எல்லா முத்ராஸுமே பயனுள்ளது தான்.
அட்லீஸ்ட் ஒரு 15 முத்திரையாவது டெய்லி பண்ணிட்டு வருது நல்லது. 15 முத்திரையாவது டெய்லி பண்ணிட்டு வருது நல்லது. ஒவ்வொரு முத்திரையும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் 2 வீலர் ஓட்டுவாங்க. 2 வீலர் ஓட்டுறதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு முதுகு வலி வரும். முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முத்ராஸ் இருக்குது. அப்போ அந்த முத்ரை என்ன, அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை இந்த டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு நீங்கள் கிளாஸில் போய் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதை மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு முத்திரையுமே இருக்குது. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பி எ ஃபெமிலியர் டு யூனிவர்ஸ். பி எ ஃபெமிலியர் டு யூனிவர்ஸ். இது எதுக்கு, இதுக்கும் அதுக்கும் அந்த 6 மணி நேரத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலைசேஷன் இன் ஒர்க், எனி ஸ்பெஷலைசேஷன் இன் ஒர்க்கில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலைசேஷனாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், யூ ஆர் லிவிங் இன் தி அப்பார்ட்மெண்ட்ஸ், ஃப்ளாட்ஸ். இஃப் எனி பர்சன் ஆஸ்க், யாராவது உங்களை பேரை சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, அங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாதுங்க எனக்கு, அதை மாதிரி இருக்க உங்கள் வீட்டு நம்பர் சொல்லணுன்றது கூட கிடையாது. உங்கள் வீட்டு நம்பர் சொல்லணுன்றது கூட கிடையாது. அவர் வந்து இந்த விஷயத்தை சொன்னாலே, இதோ இந்த வீடுங்க இங்கே போங்கன்னு சொல்லி வழிகாட்டும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும். அதை முதல்ல அப்போ என்ன வேணும்னா, அக்கம் பக்கத்தில் நாம் பேசணும். நாம் என்னவா இருக்கோம், நான் இந்த ஒர்க்கில் நான் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கேன் அப்படின்றத பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க. என்னென்னலாம் நீங்கள் யூ ஆர் இன் ஸ்பெஷலைசேஷன். அதாவது ஒரு திரைப்பட பாடல் கூட உண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதில்லேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ சத்ரபதி சிவாஜி கூட பார்த்திங்கன்னா, அவங்க அம்மா ஜிஜிபாய் அவங்களோட வளர்ப்பில் அவ்வளோ ரொம்ப அருமையாக இருந்தாரெலாம் நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். எல்லாருமே நல்லவங்க தான், யாருமே கெட்டவர்கள் அப்படின்றது கிடையாது. என்ன ஒன்று அப்படின்னா, நாம் நடந்துக்கிற முறை, நாம் பேசக்கூடிய பேச்சு, நாம் நடந்துக்கிற முறை, இதுதான் முக்கியம். டீசெண்டாக ஜென்டிலாக நடக்கணும். நாம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி உதார் விடுறதெல்லாம் தப்பு. பி எ ஃபெமிலியர் டு யூனிவர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் யுவர்ஸ். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் யுவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஒரு நோட்புக்கில் எழுதிட்டு வாங்க, டைரியில் எழுதுங்க, நோட்புக்கில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வருமானம் வருது, நீங்கள் சேலரியாக வந்தீங்கன்னா சேலரி, இல்லை பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பணம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன உங்களுக்கு வேறு எந்த சோர்ஸஸில் நீங்கள் இஃப் யூ ஆர் டூயிங் எனி ப்ரொஃபஷன், அது மூலமாக ஏதாவது வருமானம் வந்ததுன்னா அதில் வருமானம் இவ்வளோ வந்தது அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டு மானிட்டர் பண்ணிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி அன்னன்னைக்கு நடக்கிற செலவு, அந்த செலவையும் நீங்கள் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும். இது இந்த அக்கௌண்ட்ஸு. இதை தவிர ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ், அட்லீஸ்ட் அதாவது இந்த டூல்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, டூல்ஸ் யூட்டிலைசேஷன், இந்த முடிஞ்ச வரையும் நீங்கள் ஒரே நேரத்திலேயே நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கி வைக்க சொல்லலை. அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஜுரம் வந்திருக்கு அப்படின்னா தொட்டு பார்த்தா தெரியும், சுடுது, உடம்பு சுடுது, இவருக்கு ஜுரம் வந்திருக்குன்னு தெரியும். அதுக்கு தெர்மாமீட்டர் வேணுங்கிறது அவசியம் இல்லை. இருந்தாலும் அதோட விலை ரொம்ப கம்மி தான். முடிஞ்ச வரையும் நீங்கள் அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு மாதம் எல்லாமே ஒரே மாதிரி பண்ணல. உங்களுக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ ஒரு பிபி பார்க்குற மிஷின், உங்களுக்கு எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ இஃப் யூ ஆர் ஹேவிங் எக்ஸ்ட்ரா இன்கம், அப்போ நீங்கள் இஃப் யூ ஆர் வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா, அப்போது இந்த டயபெட்டிக் பார்க்குற மிஷின், அக்யூசெக், அது மாதிரி சம் பிராண்ட்ஸ் நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வர்றது நல்லது. உங்களுடைய ஹைட், வெயிட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வெயிங் மிஷின், அது இன்ச்சு டேப்பு, இதெல்லாம் நாம் வாங்கியிருந்தோன்னா நம்மளோட இடுப்பளவு எப்படி குறைஞ்சிருக்கு, வாக்கிங் போகிறதுனால இடுப்பளவு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அதை மாதிரி வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் நம்ம பீரியடிக்கலாக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை இப்படின்னு சொல்லி நோட் புக்கில் எழுதிக்கிட்டே வந்தேன்னா, ஸோ யுவர் ஆக்டிவிட்டீஸ் வில் கெட் இம்ப்ரூவ். பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம், இதுதான் முக்கியமான டைம். இந்த 9 பாயிண்ட்டையும் நாம் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுடைய நேர நிர்வாகம் ரொம்ப திறமையாக எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு அது சொல்லும். இந்த 9 பாயிண்ட்டோட இதுவும் அந்த 10வது கொடுத்துட்டு இட் வில் கிவ் குட் ரிசல்ட். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுடைய வாழ்வு அமோகமாக இருக்கணும்.
நீங்களும் வாழ்ந்து உங்கள் சுற்றுப்புறத்திலும் இருப்பவர்கள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் நல்ல மன நிம்மதியோடு வாழணும் அப்படின்னு சொல்லி எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷனோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாஸ் கோச்சிங்லேருந்து இன்றைக்கு நாம் விடைபெற்றுக் கொள்கிறோம். அடுத்த யூடியூப் சேனல் சீக்கிரமாகவே பார்க்கலாம். நன்றி.